நண்பர்களுக்கு வணக்கம். நான் வெங்கட், இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நான் வெங்கட்னு, இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். நண்பர்களே, இப்போ நம்ம கூடூர் சந்தையில் இருக்கிறோம். இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா 31/7/2026. இப்போ டைமு வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு 7:30 மணி ஏறக்குறைய இருக்கும். இன்றைக்கி சந்தை நிலவரம், இப்போதைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நைட்டுமே நம்ம கொஞ்சம் குட்டிகள் எடுத்தோம், அதையுமே சேர்த்து பார்க்கலாம். ఫ్రెండ్స్, మనం ఇప్పుడు గూడూరు సంతలో ఉన్నాము. ఈరోజు డేటు 31/7/2026. ఇప్పుడు టైం వచ్చి 7:30 అయింది. శుక్రవారం తెల్లవారుజామున 7:30 టైంకి మనం ఈ వీడియో రికార్డ్ చేస్తున్నాము. ఇప్పుడు నిలవరం ఎట్టుండింది, నైట్ ఎంత మాత్రం అమ్మినాయి, నైట్ మనం పిల్లలు ఎత్తినాము, అవి కూడా కొంచెం చూస్తాము. ఈ జత ఏం చెప్తున్నారు? జత ఏం చెప్తున్నారు? 23.5 చెప్తారు. ఇచ్చేపారా? 22,000. நண்பர்களே, மொத்தம் 23,500 சொல்கிறாங்களாம். பெரிய சைஸ் குட்டிகள் தான், எல்லாம் 20 to 25 இருக்கக்கூடிய குட்டிகள். கொடுக்குற விலை அப்படின்னு கேட்டால் 22,000 தான் கொடுத்துட்றேன்றாங்க. அது கூட ஃபைனல் கிடையாது. 20,000 அப்படின்னா கொடுத்துருவாங்க. ఫ్రెండ్స్, వీటిని 23.5 చెప్పి 22,000 ఇస్తామంటున్నారు. అది కూడా ఫైనల్ కాదు, 20,000 ఫైనల్ అయిపోను. 20 కిలోల నుంచి 25 కిలోల దాకా ఉండే పిల్లలు. நண்பர்களே, இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி சைஸ் குட்டிகள் தான் நிறைய பேட்சஸ் நிற்கிது. இந்த பக்கத்தில் கூட ஒரு பேட்ச் இருக்குது. காரணம் என்னென்னா, 2-3 வாரமாக இந்த மாதிரி குட்டிகள் நிற்கிது. அதுக்கு முன்னாடி நிற்கிறதெல்லாம் விற்றுட்டு இருந்தது. மீடியம் சைஸ் குட்டிகள் கேட்குறாங்க. மீடியம் சைஸ் குட்டிகள் கொஞ்சம் கம்மியாக தான் வருது. அதே மாதிரி சின்ன சைஸ் குட்டிகளும் கேட்குறாங்க. சின்ன சைஸ் குட்டிகளும் கொஞ்சம் கம்மியாக தான் வருது. சின்ன சைஸ் குட்டிகள்லாம் மேக்ஸிமம் விற்றுறது ஏதாவது ஒரு சின்ன சின்ன பேட்சஸ், ஒரு 10 குட்டி 20 குட்டி அந்த மாதிரி தவிர மீதி எல்லாமே வந்து விற்றுருது. இந்த சைஸ் குட்டிகள் தான் நிற்கிது. இந்த சைஸ் குட்டிகள்னால் இதுக்கு கொஞ்சம் முன்னே கொஞ்சம் பின்ன அந்த மாதிரி, இதை விட பெருசு, இதை விட கொஞ்சம் சின்னது, 20 கிலோவிலேருந்து 25 கிலோ வர்ற குட்டிகள் தான் அதிகமாக நிற்கிது. இந்த சைஸ் குட்டிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம ரேட்டு பேசி எடுக்கலாம். 25 கிலோ ஆவரேஜ் வர்ற குட்டிகள் கூட நம்ம 20,000 21,000 எடுக்கும்போது நமக்கு ஆவரேஜில் குறையும். ஆனால் இது வளர்ப்பு குட்டிகளான்னு கேட்டால் இல்லை. இது எடுத்துகிட்டு போயிட்டு 1 மாதத்தில் கை மாற்றுற மாதிரி இருந்தால், அப்படி இல்லைன்னா இன்னொரு மாதம் 2 மாதம் வச்சு விற்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு, அதாவது 3 மாதம் 100 நாள்லாம் கரெக்டாக நான் வந்து வளர்க்கணும், அந்த அளவுக்கு எனக்கு சின்ன சைஸ் குட்டிகளாக வேணும்னா இந்த காலையில் நிற்காது, அதெல்லாம் ஈவினிங்கே எடுத்துடணும். இல்லை, நான் வந்து ஒரு மாதம் 1.5 மாதம் 2 மாதம், அதாவது 50 நாள் 60 நாள் அந்த டைமுக்குள்ளே நான் வந்து கொடுத்துருவேன் அப்படின்னா இந்த காலையில் எடுத்துக்கலாம். பெரிய சைஸ் குட்டிகளாக எடுக்கிறவங்க காலையில் எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு பொதுவாக சொல்லப்போனால் இன்றைக்கி சந்தை நார்மலாக போச்சு. காலையில் பார்த்திங்கன்னா இந்த பெரிய சைஸ் குட்டிகள் நிற்கிது. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் அடித்து பிடிச்சி பேசலாம். నైట్ சொல்கிற రేటుக்கும் இதுக்கும் డిఫరెంట్ இருக்கும். ఫ్రెండ్స్, ఈరోజు నార్మల్గా పోయింది సంత. తెల్లవారుజామున చూస్తే పెద్ద పిల్లలు నిల్చున్నాయి. మనం చిన్నపిల్లలు అయితే సాయంత్రమే ధర ఏదో ముందు వెనకైతే అలా, పెద్ద పిల్లల వరకు పెద్ద పిల్లలు ఎత్తుకునేటుకుంటే మనం వెయిట్ చేసి తెల్లారితే ఎత్తుకోవచ్చు. இது கூட அதே மாதிரி சைஸ் குட்டிகள் தான். 22 தான் சொல்கிறாங்க. இது கூட ஆனால் அதே 20,000 அந்த மாதிரி வந்தால் கொடுத்துருவாங்க. இப்போ சரியாக விற்கலன்றதுனால திருப்பதி சந்தைக்கு எடுத்துன்னு போகிறவங்க கேட்டுருக்குறாங்க. அது என்ன ரேட்டுக்கு கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். ఫ్రెండ్స్, వీటిని 22,000 చెప్తున్నారు. జత 20,000 వస్తే ఇచ్చేస్తారు. ఇవి కూడా 20 కిలోలు పైన ఉండే పిల్లలదా. సరిగా ఈరోజు పెద్ద సైజు పిల్లలు అమ్మలేదు కాబట్టి తిరుపతి సందుకు పోయి ఎత్తుకొని పోయే వాళ్ళు అడుగుతున్నారు. 2 குட்டி கழிச்சிட்டு ஒரு 20,000 ரூபா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டுருக்குறாங்க. ஏன்னா எல்லாமே பெரிய சைஸு, மொத்தமாக எடுத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு அவர். 2 పిల్లలు తీసేసి 20,000 జత అనే మరి అడుగుతున్నారు. ఆయన పిల్లలు తీయకుండా అయితే ఇచ్చేమారు ఉన్నాడు. ఇవి మనం నిన్న మేసేటప్పుడు కూడా చూసినాము. ఈ జత 26,000 చెప్పినారు. జత 26,000 చెప్తే ఈ 23, 24 అట్టు ఇచ్చేస్తానన్నారు. ఒరిజినల్ పిల్లలు మొత్తం
50 பில்லல் தாக்கு உண்டாயி. நண்பர்களே, இதை நம்ம நேற்றையோட பார்த்தோம். நம்ம வில்லேஜில் குட்டி எடுக்க போயிருந்தோம். அந்த இடத்துல இருந்தது இந்த குட்டிகள். ஜோடி 26 சொன்னாங்க, 23, 24 கொடுத்துட்றேன்னு சொன்னாங்க. அந்த ரேட்டுக்கு இப்போ சந்தையில் வந்து இன்னுமே கொஞ்சம் குறையும். ஏன்னா இன்றைக்கி குட்டிகள் நிற்கிது அப்படின்றதுனால. ఏంది ఎవరు వేస్తున్నా ఏదో అడుగుతున్నాడు చెప్పి ఎవరు 29 చెప్పాడు. ఎన్ని పిల్లలు 2 పిల్లలు 20 వేరే అయిపోతుంది. మళ్ళీ 26.5 అంటుండే అట్ట సంవత్సరం ரெண்டு ஏற்பிச்சுக்கிற பிள்ளலா அதில் 2 குட்டி மட்டும் கேட்குறாங்களாம். 2 குட்டின்னா 29,000 சொல்கிறாங்க. லைவ்ல உண்டா மொத்த கட்ட రోజు చెప్తున్నాడు. వాళ్ళు చూపిస్తాను కట్టకట్టేది ఎంత చెప్తావా? మొత్తం 50 పిల్ల 20,000 చెప్తున్నాం. 14,000 చెప్తున్నా. సరేలే మాట్లాడుకుందాం. இந்த சந்தையிலே இந்த சின்ன குட்டின்னு பார்த்தா இந்த 7 குட்டி தான் இருக்குது. ஏன் చెప్తున్నావునా? 13,000 சொல்கிறாரு. ரொம்ப சின்ன சைஸு. இதெல்லாம் பால் கொடுத்து வளர்த்துக்கணும். ஒரு 2 மாதம் இல்லைன்னா 50 நாள் அந்த சைஸ் இருக்கும். ஏன்னா ஒரு 2 నెలలు ఉన్నాయి పిల్లలా. அவர் சொல்கிறது பார்த்திங்கன்னா 70 நாள் 80 நாள் குட்டின்னு சொல்கிறாரு. நம்ம கணக்கு அது 2 மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ఫ్రంట్ సైడ్ని 13,000 చెప్తున్నాడు. కొంచెం చిన్న సైజు పిల్లలు. ఈ సంతలో ఇప్పటికీ చిన్న పిల్లలని చూస్తే ఇవే ఉండేది. நண்பர்களே, எதுவுமே ஒரிஜினல் குட்டிகள் தான். கொஞ்சம் பெரிய சைஸு 28,000 வரைக்கும் சொல்கிறாங்களாம். 26 வரைக்கும் கேட்டாங்க அப்படின்றாங்க. ஆனால் சைஸ் ஹெவி சைஸு 30 கிலோவுக்கு மேலே இருக்கும். ஒரிஜினல் குட்டிகள் தான், நல்லா இருக்குது. కొంచెం పెరిగి సైజు ఎడుకుని అడిగిరవங்க ఎడుతుకలాం. ఫ్రంట్ సీట్ని 28,000 చెప్తున్నారు. పెద్ద సైజు 30 కిలోలు పైన ఉంటాయి. 30 నుంచి 35, 36 ఆ మరి ఉండేటివి ఉన్నాయి దీంట్లో. 26 దాకా అడిగినారు అంటున్నారు. 2 குட்டி மட்டும் கேட்குறாங்க. எவ்வளோக்கு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். லாக்கோ ஏதோ நீ தெரியல వాళ్ళకి மொத்தமாக எடுத்தால் தான் ஜோடி 28. இந்த 2 மட்டும் அவங்க 40,000 சொன்னாங்க. குட்டி 20,000 சொல்லிட்டு. ఎంత చెప్పినావు? 2 ఎంత చెప్పినావు? 45 சொன்னாராம். பெருசு 45 சொன்னாலும் நின்று பேசினா அது குறைஞ்சிருக்கும். ஒரு 30 ரூபா 32 அந்த மாதிரி வந்திருக்கும். பெரிய சைஸாக இருந்தாலும் கூட. ఆ రెండింటి మాత్రం 45,000 చెప్పినారు. వాళ్ళు వెళ్ళినారు. ఈయనని చెప్పకుండా మరి చెప్పేసేది వీళ్ళు. ఈ మొత్తం ఎత్తే 28,000 చెప్తున్నారు. 26 దాకా అడిగినారు. ఒక 27,000 వస్తే కూడా ఇచ్చేస్తారు. 1, 2 మనం ఏర్పించి ఎత్తుకుంటే రేటు జాస్తి చెప్తారు. ఏం చెప్తున్నావు ధర? కరెక్ట్గా చెప్పు. 17,500. ఏదో మాట్లాడితే తగ్గచ్చు. மீடியம் சைஸுன்னு பார்த்தா இது ஒரு பேட்ச் இருக்குது. என்ன பிள்ளை இல்லையா? 20 குட்டி இருக்குது. 17,500 சொல்கிறாங்க. பேசினா 16, 16,500, 15,500 அந்த மாதிரி வந்தால் முடிஞ்சிடும். ఫ్రంట్ సీట్ని 17,500 చెప్తున్నారు. నుంచి మాట్లాడితే వాళ్ళ తగ్గచ్చు. మీడియం సైజు. இங்கே கூட ஒரு 2 பேட்ச் இருக்குது. இந்த பக்கம் ஒரு பேட்ச் இன்னும் ஒருத்தது. இந்த பக்கம் ஒரு பேட்ச்சு. பெரிய சைஸ் தான். அந்த வண்டியில் கூட நிற்கிது. பெரிய சைஸ் எல்லாமே நிறைய நிற்கிது. அந்த வண்டியில் இருக்கிறதும் பெரிய சைஸ் தான். இந்த 50 குட்டியிலேருந்து 20 குட்டி கேட்குறாரு. 26 ரூபாய்க்கு ஜோடி. 26,000 குட்டி. 13,000 ரூபாய்க்கு கம்மி தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. 24 వరకు కేటం తరలే. ఏదన్నా చెప్పున్నా నేను చెప్పిన కాడికి చూడన్నా.
மொத்தம் 50 குட்டியிலேருந்து 20 குட்டி செலக்ட் பண்ணி எடுக்கிறது. அப்படி எடுக்கும்போது 30 கிலோவுக்கு மேலே தான் வரும். 35 కిలో ఆవరేజ్ వర కుట్టి ఎல்லாம் కూడా இருக்குது. సో 35 కిలో ఆవరేజ్ ఉండే పిల్లలు కూడా దీంట్లో 50 పిల్లల్లో 20 పిల్లలు అడుగుతున్నాడు. 20 పిల్లలు వచ్చి జత 26,000కి ఇస్తాను అంటున్నాడు. 24 దాకా అడిగినాం ఇలా. ఏదన్నా ஒரு பேட்ச் இருக்குது. இது ஒரு பேட்ச் நிற்கிது. ఈ బ్యాచ్ని అన్న ఏం చెప్తాడు అంత ఏం చెప్తున్నా అన్న ఏమన్నా అడిగినారా? అడిగారు. మీరు ఎంత చెప్పినారు? ఎంత దాకా అడిగినారు? పిల్ల 16,000 లెక్క అడిగాడు, మేము 18,000 చెప్పాము. 32,000 జత అడిగినారు. మీరు 36లో ఉండారు. మొత్తం ఆ కట్ట మీద ఎన్ని పిల్లలు అడిగినారా? கட்ட మీద అడిగారు. கட்ட మీద அடினார். நண்பர்களே, இது எல்லாமே கொஞ்சம் சைஸ் பெரிய சைஸு குவாலிட்டியாக இருக்குது. 36,000 சொன்னாங்களாம் ஜோடி. 32 வரைக்கும் கேட்டிருக்காங்க அப்படின்றாங்க. ஆவரேஜாக ஒரு 30 கிலோவுக்கு மேலே வரும். வராதுண்ணா அது ஆவரேஜ் 30 கிலோவுக்கு மேலே வரும். ஸோ 36,000 சொல்கிறாங்க. நம்ம 32 ரூபா கேட்டதை நம்ம பார்க்கல. நம்ம வந்து அவங்க கேட்கும்போது அவங்க சொன்னது தான் அது. ஆல்ரெடி பெயிண்ட் வேறு போட்டு வச்சுக்கிறாங்க. பெயிண்ட் வேறு வேசினாரா என்ன கொண்டாரா? இப்போ அவங்களே போட்டுக்கினாங்களா அது அடையாளத்துக்காக. 32,000 கேட்டதை நம்ம பார்க்கல. இன்னும் பேசினா இன்னுமே கூட விலை குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ఫ్రంట్ సైట్ని 36,000 చెప్తున్నారంట. 32 దాకా అడిగినారంట. 30 కిలోలకు పైన వచ్చే ఆవరేజ్ వచ్చే పిల్లలు ఉన్నాయి, పెద్ద సైజు పిల్లలు. అది ఫైనల్ కాదు. నిలిచి మాట్లాడితే ఇంకా కూడా మనం 32,000 అమ్మింది అడిగింది మనం చూడలే. అయినా కూడా సైజులు ఉన్నాయి. ఎంత మాత్రం కొండని చెప్పిన వాళ్ళతో నిలిచి మాట్లాడితే వెళ్ళ తగ్గొచ్చు.